இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தார் என்று சொல்லும் போது நம் எல்லாருக்கும் நினைவில் வருபவர்கள் சகோதரர்களால் குழியில் போடப்பட்ட யோசேப்பை அவன் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டதையும், சாமுவேல் சிறு பையனாக இருந்தபோதும் தேவன் தமது திட்டத்தை சாமுவேலிடம் பேசுவதையும், மேலும் அவனை தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணினதையும், சிறிய கோத்திரம் என்று எண்ணின சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஆடுகள் பின்பாக திரிந்த தாவீதை தன்னுடைய உள்ளத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி அரண்மனையில் அமர செய்து அழகு பார்த்தவர். ஒருவேளை இன்று நான் சிறுமையும் எளிமையுமானவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்கள் பெயரில் நினைவாக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வோம். புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்து அழகு பார்க்கின்ற அற்புத தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்காக ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாமும் ஆளுகை செய்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.